தமிழ்நாடு முழுவதும் ஒரு 70 திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகி நல்ல வெற்றிகரமாக ஓடி மக்கள்கிட்ட வரவேற்பு பெற்று நல்ல ஒரு கடந்த வாரம் வந்த ஒரு 7 படங்களில் முதல் படமாக நம்மளோட விமர்சனம் தான் வந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் பார்க்கணுன்னா இந்த படம் பாருங்க அப்படின்ற அளவுக்கு ரிவ்யூ வந்திருக்கு. இது எப்படின்னா மலையாள படத்துக்கு ஈக்குவலாக அதை விட சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ அழகாக எல்லா நடிகர்களும் நல்லா நேர்த்தியாக நடித்து எல்லா டெக்னீஷியனுங்களும் அவ்வளோ அருமையாக ஒத்துழைச்சு ரொம்ப முக்கியமாக இயக்குனர் இது நல்ல ஒரு கதை அம்சத்தோட நல்ல கண்டென்ட்டோட வெளிவந்திருக்க இந்த படம் போலீஸ் ஃபேமிலி. அதோட சக்ஸஸ் மீட்டுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம். முதல்ல உங்களை எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்களுக்கு இந்த அளவுக்கு பத்திரிகையிலேருந்து ரொம்ப ஊக்குவிச்சு டே 1லேருந்து நாங்கள் ஃபஸ்ட்டு போஸ்டர் வெளியிட்டதுலேருந்து எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நிறைய யூடியூபர்ஸ் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய டிவி சேனல் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. இன்றைக்கி கடைசியாக ஒரு ஃபங்க்ஷன் சக்ஸஸ் மீட் வரைக்கும் எங்களை கொண்டாந்து உட்கார வச்சுருக்கீங்கன்னா அது உங்களோட கையில், உங்களோட திறமை, உங்களோட ஒத்துழைப்புனால தான். ஏன்னா அது ஒரு நல்ல கண்டென்ட்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றது உங்களோட தலையாய கடமையாக நீங்கள் கருதி இந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இது ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உண்மையிலே மதுரைக்கு ஒரு பெரிய சிறப்பு உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அது அரசியலாகட்டும் சினிமாவாகட்டும், அது மதுரையில் எடுக்கப்பட்ட விஷயங்கள் பயங்கர சக்ஸஸாக தான் வந்திருக்கு. அதுலேயும் மதுரைக்காரர்களாக எடுக்கப்பட்ட சினிமா வேறு லெவலில் தான் வந்திருக்கு. அந்த வரிசையில் தான் நம்ம போலீஸ் ஃபேமிலி. ஏற்கனவே சசிகுமார் மதுரைக்காரர் தான். டூரிஸ்ட் ஃபேமிலின்னு எடுத்து சமீபத்தில் ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்தார். அதே மாதிரி உங்கள் போலீஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் ராஜா மலைச்சாமி அவர்கள் ஒரு அருமையான சக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் அவங்க முக்கியமான அவங்க சொன்ன அந்த 2 வரி தான், மன்னிக்கும் குணம் எல்லாருக்கும் வரணும், வந்துட்டால் பிரச்சனையே கிடையாது வாழ்க்கையில். இதுக்காக இந்த படம் எடுத்திருக்காங்க. அவங்களுடைய நடிப்பும் ரொம்ப அருமையாக கடைசி வரைக்கும் தோல் மேலே வச்சு அந்த கதையை வச்சு கடைசி வரைக்கும் அந்த படத்தை கொண்டு போன விதம் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் தான் கதாநாயகனான்னு கேட்கும்போதெல்லாம் இல்லைன்னா நான் கதையின் நாயகன் தான், கதாநாயகன் கிடையாது அப்படின்னு சொன்ன இடத்துல அவருடைய பணிவு பார்த்தேன். அதுக்கடுத்து இயக்குனர் அவர்களுக்கு பெரிய சபாஷ் படம். இல்லை, நானும் ஏற்கனவே 4-5 படங்கள் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் கூட அந்த மற்ற இயக்குநர்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த ஈகோயிசம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக இருப்பார். டைரக்ஷன் உண்மையிலே வெளுத்து வாங்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இசை அண்ணனை உண்மையிலே பாராட்டணும். ஏன்னா இசை அமைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த படத்தை போட்டு காமிச்சாங்க. அப்போ பாதி உயிர் இல்லை படத்தில். ஆனால் இசையமைச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கும் பொழுது பிரித்து மேய்ஞ்சிருக்காரு, முழு உயிர் இருக்கு. ஸோ அந்த படத்துக்கு உயிர் கொடுத்தது யாருன்னு கேட்டால் இசையமைப்பாளர்கள் தான். அவங்களுக்கு உண்மையிலேயே நன்றி சொல்லணும். அது மாதிரி 3வது முறை 3 தடவை படம் பார்த்துட்டேன். 3வது முறை போகும்போது கூட அதுக்குள்ளே இடவேளை வந்துருச்சான்னு சீட்டோட நுணுக்கி கொண்டு வந்துட்டார். 3வது முறையும் கூட அதுக்குள்ளே இடவேளை வந்துருச்சு, படம் ரொம்ப ஸ்பீடாக போகுது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பிரமாதம். நடித்தவங்க எல்லாருமே கூட நடித்த ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் உள்ளவராகட்டும், காதல் சுகுமார் ஆகட்டும், நம்மளுடைய பர்த்திவீரன் சரவணன் கேட்கவே வேண்டியதில்லை, அவர் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி இந்த பையன் அருமையாக பண்ணியிருக்கார். ஒரு வில்லனுக்கு உள்ள ஒரு இது இருக்குது, அவருக்கு ஒரு லைஃப் இருக்குது ஃப்யூச்சரில். அந்த அளவுக்கு நல்ல பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அது மாதிரி படத்தில் நடித்த எல்லாருமே அவங்களுடைய எஃபோர்ட்டை நல்லா கொடுத்துருக்குறாங்க. படமும் நல்லா வந்திருக்கு, ரொம்ப அருமையாக இருக்குது. நான் தான் சொன்னேன், மலையாளத்தில் வந்திருந்தால் இந்நேரம் சூப்பர் ஹிட் ஆகிருக்கும். மொத்தத்தில் எடிட்டிங் சொல்லணும், எடிட்டிங்கு வேறு லெவல். அவ்வளோ தூரம் ரொம்ப அருமையாக கட் பண்ணி ஒரு 10 நிமிடம் தான் நான் நடிச்சிருந்தேன். ஆனால் கடைசியில் 25 நிமிடம் ஒரு எதிர்பார்ப்போடு கொண்டு போயிட்டாங்க. அது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரம் தான் நடிச்சிருந்தோம், ஆனால் இவ்வளோ நேரம் கொண்டு போயிருக்காங்கன்னா எந்த இடத்துல எதை வைக்கணும்னு கரெக்ட். பத்திரிகை நண்பர்களுக்கும்
ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த போலீஸ் ஃபேமிலி படம் எனக்கு இந்த பெரிய வாய்ப்பு கொடுத்த சார் ப்ரொடியூசர் சாருக்கு, ராஜா சாருக்கும், இயக்குனர் பாலு சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். படம் வந்து ஃபஸ்ட்டு வந்து முடிச்சிட்டாங்க. படம் முடித்து எனக்கு படம் போட்டு காமிக்கிறப்போ சார் வந்து பாலு சார் டைரக்டர் சார் எனக்கு போட்டு காமிக்கிறப்போ நல்லா இருந்தது. படம் மியூசிக் இல்லாமல் பார்க்குறப்போ எனக்கு பிடிச்சிருந்தது. சார் பண்ணலாம் நல்லா